வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வெந்தயக்கீரை புலாவ் பண்ணலாங்க. நார்த் சைடு ரொம்ப ஃபேமஸ் இது. மேத்தி புலாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம வீட்லயே போட்டதுங்க. எந்த கெமிக்கலும் இல்லாதது. யார் வேணாலும் போடலாம். ஒரு 10 நாள்லயே வளரக்கூடியது இது. அவ்வளோ சீக்கிரம் பூச்சியும் அரிக்காது இந்த கீரை. நான் பறிச்சுட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் 2 நாள் வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ப்ரெஷர் பேனில் நெய் ஒரு 2 ஸ்பூன், எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு வாசனை பொருட்கள் எல்லாம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பே லீஃப் அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸியில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3யும் அரைச்சிருக்குங்க. இதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்குங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையும் போட்டு வதக்குங்க. வெந்தயக்கீரையை ரொம்ப பொடுசாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரம் வதங்கிடும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இதை வதக்கும் பொழுதே நான் பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. எப்போவுமே வெந்தயக்கீரையில் அந்த மைல்டு ஒரு கசப்பு தெரியும். இந்த மாதிரி பட்டாணி சேர்த்துனிங்கன்னா அது சுத்தமாக தெரியாது. அதனால தான் அதை போட்டிருக்கேன். ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரைக்கும் பொழுது பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு போட்டுக்குவோங்க. இதுக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு வதக்குங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போது அது கூட ஊற வச்ச அரிசிங்க. நான் நார்மல் ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸ் கூட போடலாம். பாசுமதி ரைஸ் போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 டம்ளர் ரைஸுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நார்மலாகவே கீரை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அதில் கீரை இருக்குது அப்படின்னே தெரியாது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.